உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எமது நன்றி. இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். துயர் பகிர்வோம். ஈழத்தின் சமூக, கலை, இலக்கிய, அரசியல் செயற்பாட்டாளர் காசி என அறியப்பட்ட செல்லத்துரை காசிலிங்கம் காலமானார். அவரது இறுதி கிரியைகள் பற்றிய அறிவித்தல். இலங்கை வேலணை துறையூரில் பிறந்தவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான செல்லத்துரை காசிலிங்கம் அவர்கள் கடந்த 17/12/2024 செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சில் காலமானார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெற்று, இறுதி அஞ்சலி காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். தகனக்கிரியை மதியம் 12 மணிக்கு நடைபெறுகிறது. 93 430 வில்தனோஸ் 95 ரோ மாசல் சம்பா இந்த முகவரியில் அமைந்திருக்கின்ற மயானத்தில் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நடைபெறுகின்றன. இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தகவல் குடும்பத்தினர். பிரான்சில் கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக மக்களுக்கான பரிசாக பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ புதிய அரசாங்கத்தை அறிவித்துள்ளார். பெய்ரோ தனது அமைச்சர்களை அறிவித்திருக்கிறார். ஆனால் அமைச்சரவை கூட்டம் இந்த வாரத்தில் நடைபெறாது என தெரிவிக்கப்படுகிறது. புதிய அமைச்சர்கள் அடுத்தடுத்து தங்களது பதவி நியமனங்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கியுள்ளனர். தற்பொழுது கிறிஸ்துமஸ் புதுவருட விடுமுறைகளை அடுத்து முதலாவது அமைச்சரவை கூட்டம் எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. அரசாங்கத்தின் பொது கொள்கை விளக்க உரையை பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நிகழ்த்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மிசேல் பேனியே பிரதமர் பதவியேற்று அரசாங்கத்தை அமைத்த பொழுது அந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டு அவரது அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. இதற்கு 2025 வரவு செலவு திட்டம் காரணமாக அமைந்தது. 2025 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாத நிலையிலேயே உள்ளது. இப்பொழுது பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ புதிய அரசாங்கத்தை அறிவித்துவிட்டார். அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் பெய்ரோவின் இப்போதைய அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான எச்சரிக்கையை விடுத்து வருகின்றார்கள். பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ தலைமையிலான புதிய அரசாங்கம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. பிரதமர் பிரான்சுவா பெய்ரோவின் புதிய அரசாங்கம் பிரான்சில் கடுமையான அரசியல் முட்டுக்கட்டைக்கு முகம் கொடுத்து வருகின்றது. இன்றைய அரசாங்கத்தில் 2 முன்னாள் பிரதமர்களான எலிசபெத் போர்ன், மனுவல் வால்ஸ் ஆகியோர் அமைச்சரவையில் அங்கம் பெறுவது அரசாங்கத்தின் உறுதித்தன்மையை நிலைப்படுத்தும் முயற்சிகள் என கூறப்படுகின்றது.
இந்த சந்தர்ப்பத்தில் புதிய அமைச்சரவை ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற கருத்தும் வெளியாகி இருக்கிறது. பிரான்சின் புதிய பிரதமர் பிரான்சுவா பேய்ரூ தனது அனுபவம் மிக்க அரசாங்கத்தை பற்றி பெருமைப்படுகிறார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் எலிசே மாளிகை டிசம்பர் 23 திங்களன்று பிரான்சுவா பேய்ரூ தலைமையில் ஒரு புதிய அரசாங்கத்தை முன்வைத்திருக்கிறது. மிஷேல் பேனியரின் முன்னைய அரசாங்கம் சரிவை சந்தித்து 3 வாரங்களுக்கு பின்னர் பிரான்சுவா பேய்ரூ தலைமையில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 2024 பிரான்சின் 4வது அரசாங்கமாக உள்ளது. இன்றைய புதிய அரசாங்கத்தில் மையவாத பழமைவாத அரசியல்வாதிகள் உள்ளனர். குறிப்பாக 63 வயது எலிசபெத் போர்ன் கல்வி அமைச்சராகவும் 62 வயது மெனுவல் வால்ஸ் நாட்டின் வெளிநாட்டு பிராந்திய அமைச்சராகவும் பணியாற்றுகிறார். முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரார்ட் தர்மனன் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சராக செபஸ்டியன் லூகோர்னு, வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜான் நோயல் பாரோ ஆகியோர் தங்கள் பணிகளை தொடர்கின்றனர். ஆனால் இந்த புதிய அரசாங்கம் நீண்டகாலம் பதவியில் இருக்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்ற கருத்தும் நிலவுகின்றது. பிரான்சின் இடதுசாரி கட்சிகள் புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமர் பெய்ரூவுடன் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கம் அல்ல, இது ஒரு ஆத்திரமூட்டல், தீவிர வலதுசாரிகளின் கண்காணிப்பின் கீழ், அவர்களின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒலிவியே ஃபோர் ஓர் சமூக ஊடகத்தில் கருத்து பதிவிட்டிருக்கிறார். வாடிக்கையாளர்களே, அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா? இதோ நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு சென்னை சில்க் நிறுவனம் அப்பா சிவனின் நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகியுள்ளன. 200-280 யூரோ பெறுமதியான சேலைகள் எல்லாம் 100 யூரோவுக்கு விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. 45 யூரோ பெறுமதியான சுடிதார்கள் எல்லாம் 20 யூரோ 15 யூரோ தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம். மிக அழகான லெஹங்காக்கள் எல்லாம் 20 யூரோவிலிருந்து ஆரம்பமாகியுள்ளன. பெண்களுக்கான டொப் வகைகள் 5 யூரோவிலிருந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிய தருகின்றோம். உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை சில்க்ஸ் லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட். 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு. 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. பிரான்ஸ் நாட்டின் அரசியல் பெரும் நெருக்கடியில் உள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பார்வைக்கு யாவும் சகஜமானது போல ஒரு தோற்றம் தென்பட்டாலும் நிஜமாக நாடு பெரும் பிரச்சனைகளை கொண்டுள்ளது. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கடந்த ஜூன் மாதம் திடீர் தேர்தல்களை அறிவித்ததில் இருந்து பிரான்ஸ் மிக கடுமையான அரசியல் நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. நாடாளுமன்றம் எந்த ஒரு கட்சியினதும் பெரும்பான்மையுடன் அமையவில்லை. அதே சமயம் உயர்ந்து வரும் தேசிய கடன், பெரிய வரவு செலவு திட்டம் பற்றாக்குறைக்கு மத்தியில் நாடு ஒரு நெருக்கடியான பொருளாதார நிலையை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ் நாட்டின் அரசியல் நெருக்கடியின் விளைவாக மேக்ரோ இறுதியில் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். மேக்ரோ ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லூ பென் பரிந்துரைக்கின்றார். இதேவேளை தான் முன்கூட்டியே
குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் மரின் லூ பென் கடந்த வாரம் பிரெஞ்சு செய்தித்தாளான லூ பரிசியனுக்கு தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் பிரான்சுவா பேரூவின் அரசாங்கம் விரைவில் கவிழும் என்று பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூ பென் கணிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி முன்கூட்டியே மரின் லூ பென் முன்னறிவித்தல் விடுத்திருக்கின்றார். குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் ஒரு வருடத்தில் 4வது பிரதமரை நியமித்து புதிய அரசாங்கத்தை பெயரிட்டுள்ளதை அடுத்து மரின் லூ பென் குடியரசுத் தலைவர் பதவியை இலக்கு வைத்து அரசியல் காய் நகர்த்தலை மேற்கொண்டு வருகின்றார். தான் குடியரசுத் தலைவராவதற்கான வலுவான நிலையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் அவரது ஐரோப்பிய நாடாளுமன்ற மோசடி தொடர்பிலான விசாரணையின் தீர்ப்பு மார்ச் மாதம் வெளிவரவுள்ளது. இந்த தீர்ப்பு அவரை பொது பணிகளில் இருந்து தடை செய்யலாம். ஆனால் தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூ பென் பிரான்சின் புதிய அரசாங்கத்தின் நாட்கள் ஏற்கனவே எண்ணப்பட்டு விட்டன, இன்னும் சில மாதங்களில் முன்கூட்டியே குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று செவ்வாய்க்கிழமை அன்று எதிர்வு கூறியுள்ளார். மரின் லூ பென் 3 தடவைகள் தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பின்னர் 2027 பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் பதவியை வெல்வதற்கான சிறந்த வாய்ப்பை கொண்டுள்ளதாக பலரால் பார்க்கப்படுகிறார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர் சிறை தண்டனை மற்றும் பொது பணிகளில் இருந்து தடை உத்தரவை பெறலாம். மார்ச் 31ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது மரின் லூ பென் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை தடை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். வர்த்தக பெருமக்களே, உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரந்தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் பிரான்ஸ் நாட்டின் நினைவு சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் ஈஃபிள் கோபுரத்தில் மின் ஒழுக்கு ஏற்பட்டுள்ளது. ஈஃபிள் கோபுரத்தில் இயங்கும் லிப்ட்களில் ஒன்று மின் ஒழுக்குக்கு உள்ளானது. இதனை அடுத்து 1200 வரையான சுற்றுலா பயணிகள் ஈஃபிள் கோபுரத்தில் இருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஈஃபிள் கோபுரத்தில் எச்சரிக்கை மணி எழுப்பப்பட்டு சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். நிலைமைகள் சீரானதை தொடர்ந்து ஈஃபிள் கோபுரம் நண்பகல் 12:15 மீண்டும் திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகெங்கும் வாழுகின்ற மக்கள் நத்தார் தினத்தை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள். நத்தார் அன்பை பரிமாறும் ஒரு பண்டிகை. அன்பு என்பது எல்லோரிடத்திலும் நிலவ வேண்டும். இந்த அன்பை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி இந்த நத்தார் நன்னாளில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு திகழ வேண்டும். அந்த மகிழ்ச்சிகரமான நத்தார் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் நத்தார் நல்வாழ்த்துக்கள். உங்கள்
சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். பரிஸ் லா ஷபெல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல், விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனியஸ். தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.